Hey Chalakutties, welcome back to my channel. இது என்ன vlogனு சொல்லிட்டு உங்களுக்கு thumbnail பார்த்தாலே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்னோட ஹாஸ்பிடல் பேக் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பேக் பண்ண போறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜூலை 25th அன்னைக்கு தான் டேட் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு பெயின் எதுவும் ஸ்டார்ட் ஆகல. அதுக்கு அப்புறம் வேற எந்த சிம்டம்ஸும் தெரியல. 10 months ஸ்டார்ட் ஆகி 1 week முடிஞ்சிருச்சு. 39 weeks கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 40 weeks வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பட் பேக்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு ஒரு வீடியோவை காமிச்சலாம், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட திங்ஸ்லாம் நான் காமிக்கிறேன். எனக்கு என்னென்ன தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அச்சு மேடம் வந்து வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஹாய் சார் அச்சு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு. ஏன் கேட்க மாட்டேன் அப்படியா? சரி விடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன தேவைன்றதை எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால அதெல்லாம் வந்து நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம அங்கே டெலிவரிக்கு அப்புறம் நைட்டி தான் நிறைய மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 நைட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். 3 நைட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ஸ்கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வேண்டாம். 2 இன்ஸ்கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். இவ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கவே விட மாட்டா, ரொம்ப தொல்லை பண்ணி சேட்டை பண்ணிகிட்டே இருக்கா. என்னன்னு கேளுங்க எல்லாரும். நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்லாம் கேட்பாங்க உன்னை ஏன் அச்சு தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. போறியா? சரி ஷூ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டி 3 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ஸ்கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். பேண்டீஸ், அதுக்கப்புறம் நர்சிங் ப்ரா தான் எடுத்து வச்சுருக்கேன். 3 எடுத்து வச்சுருக்கேன். பட் எது தேவைப்படும்னு தெரியல. இது வந்து ஃபேஸ் துடைக்கிற டவல் 2 எடுத்து வச்சுருக்கேன், ஃபேஸ் வாஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் குளிச்சா யூஸ் பண்ணுறதுக்காக டவல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் ஷால், வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது ஷால் வந்து இப்படி கவர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே சுத்தமாக கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பில் இருக்கும். இது நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிட்டு ஷாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்லி ஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும் வீட்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. ஷால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, டெலிவரி ஆக போகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் வந்து வீட்லேயும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 200-250 சம்திங் தான். இது நல்லா தான் இருக்குது, அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பெட்ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கோ தேவைப்படும், ஏன்னா இப்போ மழை வேறு வருது, குளிர மாதிரி இருக்குது. நைட்டில் கூட யார் ஸ்டே பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 2 பெட்ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேடு, டிஸ்போசபிள் பேண்டீஸ், இது கண்டிப்பாக தேவைப்படும். டெலிவரிக்கு அப்புறம் எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவைப்படும். நான் வந்து இது ஒரு பேக் தான் வாங்கி வச்சுருக்கேன். அப்படி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா இது காலியானது வாங்கிக்கலாம். அப்படி இது காலியானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து 10 இருக்குது மொத்தம். இது வந்து எவர்யூ பிராண்ட், பார்த்துக்கோங்க. கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதால XL to XXL தான் வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன சைஸ் வாங்குறதுன்னு தெரியல, ஆனால் இது நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம டெலிவரிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கி வச்சுருக்கேன். அச்சுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இது தான் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அச்சும் அந்த மாதிரி பேசக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்காக விஸ்பர் பேடு வச்சுருக்கேன். இது வந்து கவர் ஏதாச்சும் வேஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்.
அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம மாஸ்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நியூஸ் பேப்பர், இது வந்து நம்மளுக்கு நிறைய தேவைப்படலாம், நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் எப்படியும் ஒரு 3-4 நாள் இல்லை 2-3 டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அங்கே யூஸ் பண்ணுறதுக்காக வந்து டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் இருக்கும், யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து டெட்டாயில், இது வந்து ஹேண்ட் வாஷ், சாப்பிட்றதுக்கு முன்னாடியில் எதுக்காச்சும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அச்சுமா நீயும் பேசக்கூடாது, சைலண்டாக அம்மா தான் பேசணும், எனக்கு புரியாது அப்புறம், சரியா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்னோடய மேக்கப் கிட்டு. இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படாது, ஏதோ அட்லீஸ்ட் வீட்டுக்கு வர அப்பயாவது கொஞ்சம் நல்லா வரணும்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறது தான். பவுடர், ஃபேர் அண்ட் லவ்லி, அதுக்கப்புறம் குங்குமம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டிக்கரு. அப்புறம் தலைவாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோம்பு எடுத்து வச்சுருக்கேன். கிளிப்பு எப்படியும் கொண்டை தான் போட்டு இருப்போம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணும்போது அங்கே சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு, அப்புறம் எப்படி வாஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு இது ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப், ஸ்பூனு, 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டில், தண்ணி குடிக்கிறதுக்காக 2 வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் இந்த ஃபேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்து போனான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ கொஞ்சம் மழை தான் வருது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடு மேலே இருக்கிறதால இங்கே ரொம்ப அனலாக இருக்கும். ஃபேன் கொஞ்ச நேரம் கரண்ட் ஆஃப் ஆனால் கூட இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனு இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகலான்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எதுவும் எடுத்துகிட்டு போகலாம், நல்லா தான் இருக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த ஜிப்லெஸ் ஃபீடிங் ட்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்து வச்சுருக்கேன். சரி வீட்டுக்கு வரும்போது இல்லை அங்கே ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிச்சேன்னா என்னான்னு தெரியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறேன். ஏன்னா அச்சு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதால எனக்கு எது காமிச்சேன் எது மறந்துன்னே எனக்கு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பேபிக்கு ஃபஸ்ட்டு எது தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா நம்ம பேபி கேரி பண்ணுற பெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தூக்க தெரியாதவங்க இல்லை குட்டி பசங்க யாராச்சும் வாங்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3-4 months இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாப்பாவுக்கு வந்து அச்சுக்கு யூஸ் பண்ணது மட்டும்தான். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே அதிகமாக வாங்கவே இல்லை. கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் எதுவும் அதிகமாக வாங்கலை. இது வந்து பேபி கேரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேபி பிறந்ததுக்கப்புறம் வெளியே எங்கேயாச்சும் போகிறோம், ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா கூட இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெளியே பாப்பாவை தூக்கிட்டு போகிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ பெட்டு. இது வந்து நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. புதுசாக வாங்கினதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபீடிங் பில்லோ ஒன்று தான் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஏன்னா பேபி வந்து பிறந்ததுக்கப்புறம் கண்டினியூவாக 6 months நம்ம ஃபுட்டு கொடுக்குற வரைக்குமே அவங்களுக்கு அடிக்கடி நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், 2-3 hours once அந்த மாதிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேக் பெயின் எனக்கு அச்சுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு பேக் பெயின் அவ்வளோ வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேக் பெயின் அதிகமாக இருக்குது. சரி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீடிங் பில்லோ வந்து வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குட்டி பாப்பா பிறந்தோடனே போடுறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எந்த பேபி பிறக்குன்னு தெரியல. சரி நம்ம பிஃபோராக இதுக்கு எப்படியும் சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ்ஸுங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரி ஒரு புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கலை, புது ட்ரெஸ்ஸுனால் சரி இதில் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதாச்சும் போட்டு வருவேன். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் பாப்பா பிறந்தோடனே உங்களுக்கு இந்த சாரீ, காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி இதில் தான் கட் பண்ணி பாப்பாவுக்கு வந்து யூரின் போகிறப்போ யூஸ் பண்ணுறதுக்கு, டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இது தான் யூஸ் பண்ணுவோம். இன்னும் எடுத்து வச்சுருக்கேன், எதுவும் கட் பண்ணி வைக்கல, இனிமேல் தான் கட் பண்ணி வைக்கணும். 2 சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே தேவைப்படும். நம்ம பெட்டில் படுக்க வைக்கிறோம் அப்படின்னா கூட இந்த புடவை விரிச்சிட்டு அதுக்கு மேலே கூட நல்லா நம்ம படுக்க வச்சுக்கலாம். அதனால் நிறைய இது தேவைப்படும். சாரீஸ்
எதனா இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சுக்கு தொட்டியில் போடுறப்போ வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே எடுத்து வச்சிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி நிறைய டவல் கர்ச்சீஃபு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்படியே இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணாதது. இது வந்து பார்த்திங்கன்னா அச்சுக்கு யூஸ் பண்ணது தான். இந்த மாதிரி டவலு கர்ச்சீஃப், மெயினாக கர்ச்சீஃப் வந்து நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். பேபிக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் வாய் தொடச்சி விடுறதுக்கு, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணும்போது அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்குலாம் கர்ச்சீஃப், ஒயிட் கர்ச்சீஃபு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து கேப்பு, அதுக்கப்புறம் இந்த சாக்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே அதிகமாக இருக்குது, அதனால் நான் எதுவும் வாங்கலை, தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்படின்னு விட்டேன். நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் கூட. அப்புறம் ட்ரை ஷீட் வந்து ஆல்ரெடி இதுவும் அச்சுக்கு வாங்கினது தான். இப்போ புதுசாகவும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் மழை காலம்ல நம்ம அடிக்கடி துவச்சி காய வச்சாலும் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது மட்டும் ட்ரை ஷீட் மட்டும் புதுசும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பழசெலாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஏன்னா வேஸ்ட் ஆச்சுன்னா கூட நம்ம போட்டுடலாம். அதனால சொல்லிட்டு நான் புதுசுலாம் வீட்டில் தான் வச்சுட்டு போகிறேன். அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸு, பெரிய கேப்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு வந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேக்கில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்ருக்கேன், டவல், ட்ரெஸ்ஸு எல்லாமே. அப்புறம் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேம்பர்ஸ் இதுதான் வாங்கி வச்சுருக்கேன். அச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேம்பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் எப்பயுமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்பாவுக்கும் பேம்பர்ஸ் தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து செட் ஆகுமா என்னன்னு தெரியல. நான் வந்து அச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் க்ரீம், லோஷன்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. பவுடரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இதில் வந்து மொத்தம் 24 டைப்பர்ஸ் இருக்குது. பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்ட் வேறு ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள். அப்புறம் ஹிமாலயாவில் தான் இது வந்து வாங்கி வச்சுருக்கேன், வைப்ஸு. பாப்பா யூரின்லாம் போனால் வந்து தொடச்சி விடுறதுக்கு. அப்புறம் சிசர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும், சாரீ இதில் ஏதாச்சும் வேணும்னா நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குளிக்க வச்சாங்க அப்படின்னா சோப்பு, ஹிமாலயா எல்லாமே ஹிமாலயா பிராண்ட் தான் வச்சுக்க யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஹிமாலயா ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். யாராச்சும் பேபி பார்க்க வராங்க அப்படின்னா சானிடைசர் போட்டு இது பண்ணுறதுக்காக இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். டெட்டால் சானிடைசர் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்டை பேக் வந்து ஒரு 2 கட்டை பேக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏதாச்சும் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வராங்க, இல்லை நம்ம ட்ரெஸ்ஸு ஏதாவது வாஷ் பண்ணுறது, அழுக்கு ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படியும் தேவைப்படும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காமிச்சது வந்து நான் ஒரு 2-3 நாள் இருக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவும் எடுத்து வச்சுட்டு தான் போகிறேன். ஏன்னா நம்ம அங்கே எத்தனை நாள் ஸ்டே பண்ணுவோன்னு தெரியாதுல்ல, சரின்னு சொல்லிட்டு வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி கால் பண்ணால் கூட அஜி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க, எது எது தேவைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோன்னா. இது இல்லாமல் நம்மளுக்கு எது தேவைப்படும் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா கெட்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க், டீ குடிக்கிறது, அப்புறம் சுடு தண்ணி வேணும்னாலும் ஃப்ளாஸ்க் தேவைப்படும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ட் பேட் வந்து எப்படியும் பேபி பிறந்தோடனே ஒரு 1 வீக் இல்லை ஒரு 3-4 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இது ஃபீட் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு மில்க் சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால வந்து ப்ரெஸ்ட் பேட் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் எதுவும் வாங்கலை. அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் நான் விட்டு இருந்தேன், இல்லை வேறு ஏதாச்சும் இதில் ஆட் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் போக மீதி வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயும் வந்து இப்போ உங்ககிட்ட காமிச்சல ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருக்கேன். சரி அங்கே போய்ட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்பவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நைட்டி, இன்னும் ஒரு 3 நைட்டி, அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்டு, டவலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லெஸ் ட்ரெஸ்ஸு, பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரை ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கேன்.
இதெல்லாம் தவிர்த்து இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணுறதுக்காக தேவைப்படுறது தான். நமக்கு தேவையானது, பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் தான். இது வரைக்கும் நம்ம செக் பண்ண இது எல்லாமே A to Z, நம்ம ஸ்டார்டிங்கில் கார்டு போட்டதுலேருந்து நம்மளுக்கு எது எது தேவைப்படும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப முக்கியம். ஹாஸ்பிட்டல் கார்டு, அப்புறம் இந்த மந்த்லி செக்கப் அப்பப்போ போகிறதெல்லாம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணோம்ல, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கோ பேபி பிறந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் RCH ID இருக்கிறதால எதுக்கோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட்டில் செக் பண்ணுறீங்க அப்படின்னாலும், நான் வந்து அச்சுக்கு கவர்மெண்ட்டில் போயிட்டு தான் இந்த டெலிவரி வரைக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் போக முடியல, கொஞ்சம் லாங்காக இருக்கிறதால நான் போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் நான் ஹேண்ட்பேக்கில் வச்சு எல்லாமே வச்சிட்ருக்கேன். நான் இருந்தாலும் இல்லைனாலும் வீட்டில் வந்து எல்லாருக்கும் தெரியணும் எல்லாம் இது பண்ணுறதுக்காக நான் கவரில் எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் வெளியே எடுக்க சொல்லியிருப்பாங்க, இல்லைனா நம்ம அங்கேயே எடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். மோஸ்ட்லி நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா உங்கள் ரிலேஷன்ஸில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஏதாச்சும் தேவைப்படுற விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகே, என்னோடய வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன்.